அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 20/5/2025 வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய், அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. மிக மிக அற்புதமான ஒரு நாள். இந்த பதிவை பார்க்குறவங்க யாருமே தயவு செய்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய மிக மிக அற்புதமான 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் நாளைய தினம் வருகின்றது. ஸோ அந்த 90 நிமிடங்களை மிகச்சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு கைமேல் தீர்வு தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அஷ்டமி அப்படின்னாலே பைரவர் வழிபாடு, வராகி வழிபாடு தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த முறை இந்த பதிவில் முதல் முறையாக துர்க்கை அம்மனோட வழிபாடு, அதுவும் நாளை தேய்பிறை அஷ்டமியில் ராகு காலத்தில், செவ்வாய் ராகு கால தேய்பிறை அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே துர்க்கை தேவிக்கு மிகவும் உரிதான ஒரு நாள். ராகு காலம் அவளுக்கே உரிதான ஒரு நேரம். தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு திதி. நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலக நம்ம நாளைக்கு இந்த 90 நிமிடங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு வழிபாடாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த ஒரு வழிபாடு போட்டாலும் அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்டில் என்ன வருதுன்னா, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் செய்யலாமா, இதுக்கு நாங்கள் செய்யலாமா, அதுக்கு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு தனித்தனியாக கேட்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் இது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னாலும் சரி, அந்த பிரச்சனை உங்களுக்கு கைக்கூடி நடக்கணும். இப்போ குழந்தை வரம் வேண்டும், திருமணம் வர வேண்டும் அப்படின்னாலும் சரி, இந்த தேய்பிறையில் நீங்கள் என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருமணம் நடைபெறுவதற்கு இருக்குது பாருங்கள் தடைகள், அந்த தடைகள்லாம் நீங்கணும். குழந்தை பிறப்புக்கு இருக்குது சரி, நிறைய தடைகள் வருது, அந்த தடைகள்லாம் நீங்கணும். குழந்தை சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, அவன் என் பேச்சை கேட்டு நடக்கணும். ஸோ அவனுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த சில தீய எண்ணங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேய்பிறை அஷ்டமியில் என்னென்னலாம் நம்மை விட்டு விலகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக மகா சக்தியாம் பார்வதி தேவியின் ஒரு அம்சமான துர்க்கை அம்மனை நாளைய தினம் இந்த 1.5 மணி நேரத்தில் இந்த ஒரு வழிபாடை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்குள்ளார நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எண்ணி 30 நாட்களுக்குள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் இதை செய்வதற்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண் ஒரு வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா அவருடைய கணவர் செய்யலாம், இல்லைன்னா அவருடைய வளர்ந்த குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா செய்யலாம். வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது. ஒரு பிரச்சனை தான் எடுத்துக்கணும்லாம் கிடையாது. உங்கள் மனசில் என்னென்னலாம் இருக்குதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி துர்காதேவியை வழிபாடு செய்யுங்க. துர்கா அப்படின்னாலே துன்பங்களை போக்குபவள் என்று தான் அர்த்தம். இப்போ 9 கிரகங்கள் இருக்குது. ராகு கேதுக்கு கிழமைகள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மாதிரி ராகு கேதுக்கு தனியான நாட்கள் கிடையாது. அதற்கு பதில் தினம்தோறுமே ராகுக்கு 1.5 மணி நேரம், கேதுக்கு 1.5 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதிலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தை யாருமே தவற விடாதீங்க. துர்கா தேவியை சில பேருக்கு துர்கை அம்மன் மேலே நிறைய ஈடுபாடு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் செய்யலாம். உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை பழம். அது நீங்கள் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்ததாகவும் இருக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பக்கத்து வீட்டு தோட்டத்திலேருந்து பறித்த ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யாதீங்க. அதற்கு ஏதாவது காசு கொடுத்துட்டு நீங்கள் அதை வாங்கி செய்யலாம். ஏன்னா பரிகாரத்திற்கு நாம் நம் சொந்த காசை போட்டு செய்வது தான் நல்லது. சொந்த மரம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு தோட்டத்தில் மரம் இருக்கும், அவங்க அங்கேருந்து எடுத்துக்கலாம். சில பேர் வீட்லேயே வளர்ப்பாங்க. இந்த ராகுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ராகு கிரகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா துர்காதேவி தான். அதனால் நம்ம ராகு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடை
நீங்கள் சாதாரணமாக ராகு காலத்தில் துர்கா தேவி சிலையோ படமோ இருந்ததுன்னா நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்வது, ஓம் துர்கா தேவியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது. பெண்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பதற்கும் மாங்கல்ய பலம் அதிகரிப்பதற்கும் நிறைய பேர் இந்த துர்கை வழிபாட்டை ரொம்ப ஈடுபாட்டோடு செய்கிறாங்க. இப்போது நீங்கள் அந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 3லேருந்து 4:30 ராகு காலம், 3 PM to 4:30 PM, அந்த 90 மினிட்ஸில் நீங்கள் ஒரு 10 நிமிடம் செலவு செஞ்சாலே போதும். உங்களுக்கு அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்குள்ளர கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நல்ல எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. துர்கை அம்மன் படத்திற்கு முன்போ அல்லது சிலைக்கு முன்போ அமருங்க. எதுவுமே எங்கள் வீட்டில் துர்கா தேவி படமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு அகர்பத்தியோ சாம்பிராணி தூபமோ அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தரை விரிப்பு போட்டு அதில் அமருங்க. தரையில் உட்கார முடியலன்னா சேரில் அமருங்க. உங்களுடைய வலது கையில் எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அதற்கு முன்பு அந்த எலுமிச்சை பழத்தில் சிகப்பு நிற பேனாவாலேயோ ஸ்கெட்ச்லேயோ மார்க்கர்லேயோ, சிகப்போ அல்லது மரூனோ, ஏதாவது இந்த 2 கலர் சிகப்பு சார்ந்த நிறங்கள், அதில் ஓம் துர்கே அப்படின்னு எழுதுங்க. ஓம் துர்கே, இதை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு அது எப்படி வேணாலும் எழுதலாம். மேல் பக்கம் இப்படி வரணுமா அப்படி வரணுமான்னு எதுவுமே கிடையாது. அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஓம் துர்கே, அவ்வளோதான். இதை மட்டும் எழுதிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு உங்கள் கண்களை மூடி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ கணவர் குடிக்கிறாரு, என்னுடைய பொண்ணுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, என் பையனுக்கு திருமணம் கூடி வர மாட்டேங்குது, ஸோ என் கணவருடைய கெட்ட குணத்தை நீக்கு தாயே, என்னுடைய பெண் குழந்தைக்கு அந்த குழந்தை வரம் கிடைப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அதை நீக்குங்க. திருமணம் நடைபெறுவதற்கு என்ன தடை இருக்குதோ அதை நீக்குங்க. என்னுடைய கடன் பிரச்சனையை நீக்குங்க. எனக்கு இருதயம் சார்ந்த நோய்கள் இருக்குது, அது என்னை விட்டு போயிடணும், அதை நீக்குங்க. நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிரிகளோட தொல்லை சூழ்ச்சி நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் நீக்கிடுங்க. அப்படின்னு எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே போகணும்னு அந்த எலுமிச்சை பழத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு ஓம் துர்கே ஓம் துர்கே ஓம் துர்கே ஓம் துர்கே அப்படிங்கிறத உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம். இவ்வளோ கவுண்ட்டு தான் பண்ணணும், அவ்வளோ கவுண்ட்டு தான் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. ஓம் துர்கேன்னு நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? அதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அந்த பழத்தை உங்கள் பூஜை அறையில் விளக்குக்கு பக்கத்திலே கூட வச்சுடுங்க. துர்கை அம்மன் படம் இருந்தால் அந்த படத்துக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த பழத்தை வச்சுடுங்க. அன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் புதன்கிழமை நீங்கள் அந்த பழத்தை எடுத்து கட் பண்ணி ஏதாவது பழச்சாறு போடுறீங்கன்னா அதில் நீங்கள் கலந்து அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து குடிச்சிடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.